காந்தி அப்படின்னு சொன்னா அவர் அந்த கைராட்டை வச்சு நூத்துட்டு இருப்பாரு, கதராடை அணிய சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து பை இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு. நான் காந்தி ஏன் அதை சொன்னேன் அப்படின்னு நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நேரு வந்து நீங்க கதராடையை வந்து முன்னிறுத்துறது வந்து அவருக்கும் உடன்பாடு இல்லை. அப்போ நேருவுக்கு அவர் கடிதம் எழுதும் பொழுது, நான் ஏன் கதராடையை முன்னிறுத்துறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னோட தேவைக்கு இன்னொருத்தரை சாராம தன்னிறைவு பெறணும். ஒரு தனி மனிதன் தன்னிறைவு பெற்றாதான் அந்த ஊரு குடும்பம் அப்படின்னு வரும்போது அந்த நாடு சமூகம் தன்னிறைவு பெறும். தன்னிறைவு பெறுதல் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நான் அதை முன்னிறுத்துறேன் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து காந்தி கொடுக்குறாரு. நம்ம கதராடைக்கு நம்ம பல விளக்கம் தரும், ஆனா காந்தி கொடுத்து இது மாதிரி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பெருந்தலைவர்கள் பேசுறத அப்படியே எடுத்தோம்னா அதுக்கு ஒவ்வொருத்தரும் கோனார் நோட்ஸ் போடுவாங்க. அந்த தலைவர் ஏன் சொன்னாருங்கிறது அந்த தலைவர் சொன்னதை போய் நம்ம படிச்சு பார்த்தா தான் தெரியும். அதுல அதே மாதிரிதான் இன்ன வரைக்கும் பெண் உரிமை அப்படின்னு சொன்னாலே பெரியார் இல்லாம நம்ம இல்லை அப்படின்னு. பெரியார் வந்து கர்ப்பப்பைய வேணான்னு சொன்னாரு, பெண்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னாரு. இத வந்து பெண் அவர் பேசுனது எல்லாமே தீவிரவாத பெண்ணியம் அப்படின்னு. அதை தாண்டி பெரியார் ஏன் அதை சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அடையணும், அதுதான் அப்பதான் நீங்க பெண் சுதந்திரம் பெறுவார்கள் அப்படிங்கறதான் அவர் முன்னிறுத்துறாரு.